5 வருஷத்துக்கு வேலை, அப்புறம் வாழ்க்கை முழுவதும் ஓய்வு. கேட்கவே ஆச்சரியமா இல்ல? ஆனா நீங்க கேட்டது சரிதான். இது சாத்தியமாகிறது பாசிபிள். சொல்றேன் எப்படின்னு. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சத்யம், தீபக் அண்ட் நிதின். இவங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கரண்ட்லி இவங்களோட ஏஜ் 20 வயசு. அண்ட் ஜஸ்ட் இப்பதான் இவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. சத்யம் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறார். அண்ட் இவருடைய salary 20,000 ரூபாய். தீபக் ஒரு ஐடி கம்பெனில எம்ப்ளாயி. அண்ட் இவருடைய salary 15,000 ரூபாய். அதே நிதின் அவங்க ஃபாதரோட பிசினஸ் ஹேண்டில் பண்றாரு. ஒரு சின்ன ரேஷன் ஷாப். மாசம் 30,000 இருந்து 40,000 ரூபாய் அவருக்கு அவர் பிசினஸ்ல இருந்து ப்ராஃபிட் வந்துரும். இப்போ இவங்க 3 பேர்ல ரொம்ப கஷ்டமான வேலை பாத்தீங்கன்னா சத்யமோட வேலை தான். ஏன்னா அவர் சேல்ஸ் வேலையை ஹேண்டில் பண்றாரு. இதனால நாள்தோறும் ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் பாஸ் கொடுத்த டார்கெட்டையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். சில தடவை பாத்தீங்கன்னா வேலையும் ரொம்பவே அதிகமாயிடும். அண்ட் அவர் பாஸ் கிட்ட இருந்தும் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அண்ட் சத்யமோ நாள்தோறும் நடக்கிற இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. சத்யமோட அப்பா ஒரு இன்வெஸ்டர். சோ அவரை மீட் பண்ண அவரோட இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸும் அப்பப்ப வீட்டுக்கு வருவாங்க. இவர் நிறைய வாட்டி அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து பேசுற விஷயம்லாம் கேட்டிருக்காரு. அண்ட் ஒரு நாள் கியூரியஸ் ஆயிட்டு இத பத்தி அவங்க அப்பா கிட்டே கேட்டுறாரு. அப்பா, நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த வொர்க் லைஃப்ல இருந்து நல்லாவே தெரிய வந்துருச்சு யாருமே இதுல இருந்து பணக்காரன் ஆக முடியாதுன்னு. இத கேட்டு அவங்க அப்பா சந்தோஷமா வராரு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட எல்லா நாலேஜையும் அவர் பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அண்ட் அவருக்கு சில புக்ஸோட பேர் சொல்றாரு. உன் இன்வெஸ்டிங் ஜர்னியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா புக்ஸையும் படிச்சிருன்னு. வெல், அதே போலயே சத்யமும் செய்றாரு. ஆனா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொல்றாரு. அண்ட் இவர் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு இவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நார்மலான வயசு பசங்க போலவே 10 வருஷத்துக்கு அப்புறம் இருப்போமோ இல்லையோ பிரசன்ட் லைஃப்ல வாழ்வோம், சம்பாதிக்கத்தை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இத கேட்டு சத்யம்க்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஆனா அவரோட மனசை பாதிக்கல. அண்ட் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்காக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் செலக்ட் பண்றாரு. அண்ட் அதுல ஒரு 3000 ரூபாய்க்கான எஸ்ஐபி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம். இப்போ 3 பேரோட ஏஜ் 25 வயசு ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சத்யம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத நிறுத்திடுறாரு. இப்போ இவரோட கம்பெனில சேல்ஸ் எம்ப்ளாயில இருந்து சேல்ஸ் மேனேஜர் ஆயிட்டாரு. அவரோட சேலரியும் அதிகமாயிருச்சு. சத்யம் இப்போ சேவிங்ஸ் எதுவுமே பண்றது இல்ல. இப்போ அவரோட எல்லா காசையும் அவரோட என்ஜாய்மெண்ட் அண்ட் அவரோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மீது செலவு பண்ணிடுறாரு. தீபக் அண்ட் நிதினோட சம்பாத்தியத்திலயும் மாற்றம் வந்திருக்கு. ஆனா அவங்க ஃபேமிலிக்கான செலவு சேவிங்ஸ்ல எந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மந்தோட எண்ட்ல வெறும் 500 இருந்து 1000 ரூபாய் தான் மிஞ்சி இருந்தது. ஆனா அது இன்னொரு பக்கம் சத்யம் சேவிங்ஸ் எதுவுமே பண்றதுல வெறும் என்ஜாய் மட்டும் தான் பண்றாரு. இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா தெரிஞ்சது. தீபக் நிதின் கிட்ட சொல்றாரு, ஆனா நம்மள சத்யம் கூடவே இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சிருக்கணும். நம்மள சத்யம் போல என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம். இத கேட்ட நிதின் கொஞ்சம் சகிச்சுக்கிற விதமா சொல்றாரு, ஆனா நீ ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் வேஸ்ட்டா. சத்யமோட அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு, கண்டிப்பா அவர் தான் கொடுத்துட்டு இருப்பாரு இவ்வளவு செலவு பண்ண. இத சொல்லிட்டு நிதின் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பட் பை த டைம் தீபக்கும் நல்ல புரிய வந்துருச்சு இன்வெஸ்ட்மெண்டோட பவர் என்னன்னு. அண்ட் அவரும் யோசிச்சுடுறாரு, அட சத்யம் வெறும் 5 வருஷம் தான் இன்வெஸ்டிங் பண்ணாங்க, நான் 7 வருஷம் வரைக்கும் பண்ணுவேன். அண்ட் அவரும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரைட்டா போகலாம் 7 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ 3 பேருக்கும் 32 வயசு ஆயிருச்சு. இப்போ சத்யம் அண்ட் தீபக் 2 பேருமே இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டாங்க. அண்ட் அவங்க லைஃபை கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்றாங்க. ஆனா நிதின் இன்னிக்கோ அது சேவிங் அண்ட் செலவுகளையே மாட்டிட்டு இருக்காரு. சத்யம் அண்ட் தீபக் 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் நிதினுக்கு புரிய வருது அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காருன்னு. நிதின் அடுத்த நாளே சத்யமோட வீட்டுக்கு போறாரு. அண்ட் சொல்றாரு, நீ சொன்னது சரிதான், நான் உங்க கூடவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். நான் என்ன யோசிச்சேன்னா